சம்மர் வந்துட்டாலே மாங்காவோட சீசனும் சேர்ந்தே வந்துடும். மாம்பழமாக இருந்தது அப்படின்னா நல்லா ஜூஸ் போட்டு குடிக்கலாம். பட் ஆனால் மாங்காவாக இருந்தால் இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தோம், நல்லா பொடியாக கட் பண்ணி உப்பு மிளகாத்தூள் போட்டு சப்பு கட்டி சாப்பிடுவோம். அப்படி இல்லைன்னா குழம்புல போடுவோங்க. இந்த மாங்காயை வச்சு ஒரு ஜூஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவு சப்ஜா சீட்ஸ் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருங்க. மாங்காவோட தோலெல்லாம் நல்லா சீவி வாஷ் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க எல்லா மாங்காயும் மிக்சியில் ஜூஸர் ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட அரை ஸ்பூன் அளவு சீரகத்தூள், அரை ஸ்பூன் அளவு சாட் மசாலா, தேவையான அளவு உப்பு, ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து பெரிய சைஸ் மாங்காவாக இருந்தால் ஒன்று ஆட் பண்ணுங்கள், சின்னதாக இருந்தால் ஆஃப் ஆட் பண்ணால் போதும். ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக தான், காரம் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த மாங்காய் ஜூஸை ஒரு ஃபில்டரில் ஊற்றி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா வெயில் டைமுக்கு கூலிங்காக சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒரு கண்ணாடி பவுலில் 2 ஸ்பூன் அளவு சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட இந்த மாங்காய் சர்பத்தையும் ஆட் பண்ணி ஒரு ஐஸ் கியூப்ஸ் போட்டு கார்னிஷிங்காக ஒரு கொத்தமல்லி தலை வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் வெயில் டைமில் குடிக்கிறதுக்கு. நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள்.